Hi, welcome to Chandra's Kitchen. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய நெல்லிக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெல்லிக்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நெல்லிக்காய், புளி, தேங்காய், கருவேப்பிலை, கடுகுளுந்து, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், உப்பு. நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு மட்டும் இல்லை, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய சத்துக்கள் இந்த நெல்லிக்காயில் இருக்குது. அது என்னென்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா செவுக்க வறுத்துடலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். அரை மூடி தேங்காய் சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துடலாம். நறுக்கி வச்சிருக்க நெல்லிக்காவை இதோட சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம நெல்லிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு மிக்சரில் நம்ம நெல்லிக்காய் கலவையை சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சுவையான நெல்லிக்காய் சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.